என் அன்பு தோழமை உறவுகளை, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே ஒரு மனிதர் இயேசுவிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்விக்கு இயேசு ஒரே ஒரு வார்த்தையில் பதிலளிக்கின்றார். அந்த பதிலை நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்தாலே இந்த சமுதாயத்திலேயே சண்டைகள் வராது, சச்சரவுகள் காணாது, கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு போன்றவை அனைத்துமே ஒளிந்து போகும். அது என்ன பதில்னா அன்பு. யாரை அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார்? முதலில் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை நாம் எவ்வாறாக அன்பு செய்ய வேண்டும் என்றால், அவர் என்னை அன்பு செய்கிறார், அதனால் நான் ஏற்றாது போல் நான் அன்பு செய்ய வேண்டும் என்பது அல்ல. மாறாக முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய மனதிலே, இதயத்திலேயே, ஆன்மாவிலேயே, ஆற்றலிலே எந்த ஒரு கலங்கம் இல்லாமல், தீமை இல்லாமல் கடவுளை முழுவதுமாக அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு கற்றுத்தருகின்றார். இரண்டாவதாக யாரை அன்பு செய்ய வேண்டும் என்றால், பிறரை அன்பு செய்ய வேண்டும். எவ்வாறு என்றால், தன்னைத்தானே அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதாவது நாம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வாழ்வோம். நமக்கு நல்லது நடக்கணும், நமக்கு அனைத்துமே கிடைக்க வேண்டும், நமக்கு தேவைப்பட்டது எல்லாமே நிறைவேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நாம் அன்பு செய்வோம். அதே போல நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும், பிறர்களுக்கு அனைத்தையுமே வழங்க வேண்டும், பிறர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு. எனவே பிரியமானவர்களே, இந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் இந்த சமுதாயத்திலேயே காணப்படுகின்ற தீமைகளையும், குற்றங்களையும், குறைகளையும் நாம் அனைத்துமே உடைத்தறிய முடியும். எனவே இந்த வரத்திற்காக இன்றைய நாளில் நாம் மன்றாடுவோம். கடவுளையும் அன்பு செய்வோம், பிறரையும் அன்பு செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.